அண்மைச் செய்தி. இடைநிலை ஆசிரியர்கள் 17வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளான ராபர்ட் உள்ளிட்ட 8 பேரை திமுக அரசு ஹவுஸ் அரெஸ்ட் செய்துள்ளதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சட்டத்துக்கு புறம்பாக வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி, திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியான 311வது வாக்குறுதியான சம வேலைக்கு சம ஊதியம் நிறைவேற்ற கோரி தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் 17வது நாளாக போராடி வரக்கூடிய நிலையில இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளான ராபர்ட், தலைவர் திரு ரெக்ஸ் ஆனந்தகுமார் மற்றும் கண்ணன் உள்ளிட்ட 8 பேரை நேற்று காலை 8 மணியிலிருந்து வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. மேலும் அவர்களுடைய கைபேசிகளை சுவிட்ச் ஆஃப் செய்து அவர்கள் கைப்பற்றி வைத்திருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. சுமூகமான முறையில் போராட்டத்தை கையாள தெரியாத திமுக அரசு இப்படி சட்டத்துக்கு புறம்பான வகையில் கைதுகளில் ஈடுபடுவதும் ஒரு செல்போன் போன்ற அடிப்படை உரிமைகளை கூட மறுப்பதும் கடும் கண்டனத்துக்குரியது என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். திமுக அரசால் அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் உள்ளோருக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் திமுக அரசு தான் ஏற்க வேண்டும். அறவழியில் போராடியதற்காக ஆசிரியர்களை கைது செய்து மறைத்து வைத்து துன்புறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது. கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 17வது நாளாக போராடி வரும் நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளான ராபர்ட் உள்ளிட்ட 8 பேரை திமுக அரசு ஹவுஸ் அரெஸ்ட் செய்துள்ளது என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.